வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவலில் வரலாற்று சிறப்புமிக்க கருட புராணத்தில் இன்றைய பதிவில் உயிர் நீத்தலும் உருப்பெறுதலும் பற்றிய பதிவை தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். உயிர் நீத்தலும் உருப்பெறுதலும் ஸ்ரீ பகவான் நாராயணன் மனித பிறவியில் உயர்வு பற்றியும் மனிதர்கள் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் பற்றியும் கூறியவற்றை கவனமுடன் கேட்டுக்கொண்டிருந்த கருடாழ்வாருக்கு ஒரு கேள்வி தோன்றியது. அதாவது, தாங்கள் யமலோகம் பற்றியும் அடியேனுக்கு கூறியருள வேண்டும் என்று திருமாலிடம் பணிவுடன் விண்ணப்பித்தார். அதன் பேரில் ஸ்ரீ நாராயணனும் யமதர்மர் பற்றி அவர் சொல்ல ஆரம்பித்தார். யம தர்மராஜன் என்கின்ற கூற்றுவனே யமலோகத்தின் தலைவனாவான். மனிதர்களின் எவருடைய ஆயுள் காலம் முடிகிறதோ அவர்களுடைய உயிரை கவர்ந்து வருவதற்காக தனது தூதுவர்களை அவன் அனுப்பி வைப்பான். அவர்களை கண்டால் அஞ்சி நடுங்கும்படியான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள். யம தர்மராஜாவோட தூதுவர்கள் கருநிற உடை அணிந்திருப்பார்கள். அவர்கள் பாச கயிறு முதலான ஆயுதங்களையும் அவங்க வைத்திருப்பார்கள். யமனின் உத்தரவுப்படி ஒருவருடைய உயிரை கொண்டு செல்ல 3 யம கிங்கர்கள் வருவாங்களாம். அவர்கள் அன்றென்று யாருடைய ஆயுள் முடிகிறதோ அவர்களை தங்களுடைய பாசக்கயிற்றால் கட்டி போடுவார்கள். அப்படி யமகிங்கர்களால் கொண்டு செல்லப்படும் உயிர்கள் அவற்றின் வான் சரீரத்தோடு இருக்குமா. அதை ஆவி வடிவம் எனலாம். ஆவி வடிவிலான உயிர்கள் கூற்றுவனது முன்னிலையில் நிறுத்தப்படும். அந்த ஆவி வடிவிலான உயிர்களை பூவுலகில் அவர்கள் வாழ்ந்த வீட்டிற்கே அனுப்பிவிடும்படி 12 நாட்கள் சென்ற பிறகு தன் முன்பாக கொண்டு வரும்படியும் யம தர்மராஜா திருப்பியும் உத்தரவிடுவாராம். அவ்வாறு யமகிங்கர்கள் என்ன செய்வாங்க, மறுபடியும் அவர் உத்தரவை ஏற்று கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே விட்டுருவாங்க. ஆவி வடிவிலான உயிர்கள் சுடுகாட்டில் தங்களுடைய தூள உடல் எரியப்படுவதையும் சிதைக்கும் 10 முழ உயரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும். அந்த ஆத்மாவுக்கு அதெல்லாம் தெரியும். இறந்த பிறகு என்ன நடக்குதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதை தான் ஸ்ரீ நாராயணன் கருடருக்கு எடுத்துரைக்கிறார். கருட புராணத்தில் அதுதான் குறிப்பிடப்பட்டுள்ளதாம். அந்த ஆவியானது, அதாவது ஆத்மாவானது தான் உடல் எரிக்கப்படுவதை மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்குமா. 10 முழ உயரத்தில் இருந்து. வாழும்போது நல்வினைகள் செய்த உயிராயின் தன்னுடைய தூள உடல் எரிக்கப்படுவதைக் கண்டு சந்தோஷப்படுமா. அறநெறியில் நின்றிராத உயிராயின தங்களுடைய தூள உடல் அழிக்கப்படுவதைக் கண்டு வருந்தி புலம்பும் அழுமா. யமனுடைய உலகத்தை 13ஆம் நாளில் மீண்டும் அடைகின்ற உயிர் தன்னுடைய ஆவி வடிவை உதறிவிட்டு பிண்ட வடிவத்தை தரிக்கும். கர்ப்பத்தில் பிரவேசிப்பதற்கு இறந்தவர்களின் தூள உடல் மயான பூமியில் எரிக்கப்பட்ட பிறகு 12 நாட்களுக்கு அவருடைய வீட்டு மனிதர்கள் அவருக்கான பிண்டம் பிதிர்கடனாய் செலுத்தப்படும் பலியிட வேண்டும். காரணம், தூள சரீரத்தை இழந்து யமலோகம் சென்று கனப்பொழுதில் திரும்பி வந்த உயிரானது பசி தாகத்துடன் தான் முன்பு வாழ்ந்த வீட்டின் வாயில் படியில் காத்துட்ருக்குமா. கதறி அழுமா. அத்தகைய உயிருக்கு முதல் நாள் வைக்கின்ற பிண்டத்தால் சிரசு தோன்றும், 2ஆம் நாள் பிண்டத்தால் கழுத்து தோலும் உண்டாகுமா. 3ஆம் நாள் பிண்டத்தால் மார்பும், 4ஆம் நாள் பிண்டத்தால் வயிறும், 5ஆம் நாள் பிண்டத்தால் கொப்புள் எனப்படும் தொப்புள பகுதியும், 6ஆம் நாள் பிண்டத்தால் அதன்
புட்டப்பகுதியும் 7ஆம் நாள் பிண்டத்தால் பிறப்புறுப்பும் ஆண் பெண் அல்லது பெண் குறி 8ஆம் நாள் பிண்டத்தால் தொடைகளும் 9வது நாள் பிண்டத்தால் கால்களும் தோன்றும். 10ஆம் நாள் வைக்கப்படும் பிண்டத்தால் சரீரம் முழுமை பெற்றுவிடும். பிண்ட சரீரம் பெற்ற உயிரானது 11 மற்றும் 12வது நாட்களில் தான் வாழ்ந்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய குடும்பத்தாருடன் தங்கியிருக்கும்ட்டு சொல்லப்படுகிறது கருட புராணத்தில். பின்பு யமலோகத்தில் அதிபதியான யமதர்மரின் உத்தரவின் அடிப்படையில் 13ஆம் நாளில் மீண்டும் யமலோகத்திற்கு தன்னுடைய பயணத்தை துவங்குமா. உயிர் மேற்கொள்ளும் இந்த பயணமானது இன்பம் நிறைந்த பயணமாக இருப்பதில்லை. மாறாக சொல்ல முடியாத அளவுக்கு பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் நிறைந்த ஒரு பயணமாக அமையும். நாம் செய்த பாவ புண்ணியங்கள் மட்டுமே நம்முடன் இந்த பயணத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். இதைதான் மனிதர்கள் உணர வேண்டும். வாழ்கிற காலத்தில் எவ்வளவோ மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து விட்டு அவர்கள் பயணிக்கும் பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் பாவ கணக்காக பாவ மூட்டையாக வரும் என்பதை மனிதர்கள் அறிவது கிடையாது. இவ்வுலகில் நாம் வாழும் பொழுது சேர்ந்த அனைத்து பொருட்கள், உறவுகள் மற்றும் மனிதர்கள் என யாவும் இவ்வுலகில் மட்டுமே தங்கியிருக்கும். 13ஆம் நாள் அன்று யமதூதர்கள் பிண்ட சரீரம் பெற்ற அந்த உயிரை தங்களுடைய பாச கயிற்றால் கட்டி இழுத்துட்டு போவாங்க. நாளொன்றுக்கு பிண்ட சரீரம் பெற்ற உயிரானது 247 காத தூரம் அளவிற்கு பயணம் செய்ய வேண்டுமா. அந்த பயணம் இரவு பகல் என்று பாராமல் இன்னல்கள் நிறைந்ததாக இருக்குமா. ஓய்வு என்பதே இல்லாமல் நீண்ட நேர தூரத்தையும் இந்த சரீரம் பெற்ற உயிரானது மேற்கொள்ள வேண்டும். அந்த பயணத்தின் போது ரொம்ப பசிக்கும், தாகம் எடுக்கும். அந்த ஜீவனை துன்புறுத்திய வண்ணமாகவே இருக்கும். யமலோக பயணம் என்பதே நாம் செய்த நன்மை தீமைகளை எண்ணி பார்க்க வைக்கக்கூடிய பயணமாகும். அந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது வஸ்வதப்பட்டினம் என்ற ஒரு நகரம் இருக்கும். அந்த நகரத்தில் வாழும் மிருகங்களை பார்க்கவே பயங்கரமாக கொடூரமான உருவத்துடன் எதிரில் இருப்பவர்களை அச்சுறுத்தும் வண்ணமாக உருமல்களுடனும் தோற்றத்தையும் கொண்டதாக இருக்குமா. யமலோக பயணத்தில் ஏற்பட்ட சோர்வின் காரணமாக பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் உண்பதற்கு உணவு இன்றியும் குடிப்பதற்கு நீர் இன்றியும் தவித்து கொண்டு இருக்குமா. இவ்விடத்தில் குடிப்பதற்கு தகுதியான தண்ணீர் என்று எதுவுமே இருக்காது. மிகுந்த வெப்பத்துடன் கூடிய கொதி நீரை அந்த பட்டினம் முழுவதும் சூழ்ந்திருக்கும். கார் மேகங்கள் நிறைந்திருந்தாலும் அந்த மேகங்களில் இருந்து பொழிகின்ற நீரானது இரத்தத்தின் நிறமாகவே இருக்கும். பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனாவது இந்த நகரத்தை கடந்து செல்லும் பொழுது தாகம் அதிகமாக இருக்கின்றதே, குடிப்பதற்கு தண்ணி இல்லையா, இது எந்த ஊர் என்று புலம்பிய வண்ணமாகவே சென்று கொண்டிருப்பார்கள் என்று கருட புராணத்தில் சொல்லப்படுகின்றன. பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனாவது யமகிங்கர்கள் இழுத்து சென்று கொண்டு இருக்கும் வேளையில் பூமியில் பிறந்த தன்னுடைய புத்திரர்களை நினைத்தும் தான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை எண்ணியும் வருந்தி புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். கண் பார்வை கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பயன் என்பதை பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனாவது யமகிங்கர்கள் இழுத்து சென்று கொண்டு இருக்கும் வேளையில உணரத் துவங்குவாங்க. தூள உடலுடன் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தெய்வ சிந்தனைகள் எதுவும் இல்லாமல், நற்சிந்தனைகள் இல்லாமலே உயர்ந்தவர்களை மதித்து நடக்காமலும் மதிப்பு செய்து அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காமலும் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் சான்றோர்களையும் அவமதித்து பேசுறது, கோவில் குளங்கள் என்ற சொல்லாமல் கூத்தடிக்கிறது, கூத்தாடி கொண்டிருக்கும் கூட்டங்களுக்கு சென்று காலத்தை கழிப்பது, மேலும் அன்னை மற்றும் சகோதரியாக பார்க்க வேண்டிய மங்கையரை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்தோமே, குழந்தைகள் என்று பாராமல் அவர்களுக்கு பலவித துன்பங்களை ஏற்படுத்தினோமே, பணம் என்று அலைந்து மற்றவர்கள் செய்ய
இருந்த உதவிகளை தடுத்து அந்த உதவிகளை தனக்கென்று பயன்படுத்தி கொண்டோமே. பணத்தாசை, பெண்ணாசை, அடுத்தவர்களை ஒரு வாய் சொல்லலை, அடுத்தவங்களை பழிப்பது, பெரியவங்களை மதிக்காமல் இருக்கிறது, முதியோர்களை அவமதிப்பது என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க கிட்ட மனிதர்கிட்ட எந்த குணம் இருக்கக்கூடாதோ அத்தனை குணமும் அவர்களிடம் இருக்கும். தனக்கென்று பயன்படுத்தி உதவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கொடுக்குற பணத்தை அடுத்தவங்களுக்கு எதுக்காக கொடுத்தாங்க என்பதை மறைத்து தானே அந்த பணத்தை வச்சுக்கிறத, ஏழையின் வயிற்றில் அடிப்பது, அன்னதானம் எந்த தானமும் செய்யாமல் இருக்கிறது, பொதுநல பணியில் இருந்து கொண்டு இல்லை என்று வருபவர்களிடம் பணம் பிடுங்கிறது, லஞ்சம் வாங்குறது, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையையும் செய்யாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டேமே. திறமைகள் இருந்தும் திறமைசாலிகளை முன்னுக்கு வர அனுமதிக்காமல் அவர்களை இகழ்ந்துரைப்பது, அவர்களின் திறமைகளை யாவரும் அறியா வண்ணம் அவர்களை அழித்து பணம் பெற்று கொண்டு மற்றவருக்கு வேலை வழங்குவது, இல்லாதவனை திறமைசாலியாக மாற்றினோமே என வருந்தி புலம்புவார்கள். அந்த மாதிரி யம தர்ம லோகத்திற்கு போகும் பொழுது அவங்க அனுபவிக்கின்ற அத்தனை கஷ்டம் அழுத்தம் வரும் பொழுது தான் அவங்களுக்கு பூமியில் நம்ம பூ உலகில் வாழும் பொழுது நம்ம மற்றவர்களை எவ்வாறெல்லாம் கஷ்டப்படுத்தணும் என்று நினைத்து கொண்டே போவாங்களாம். யாருக்கும் எப்பொழுதும் அன்னமிடாமல் நல்ல காரியங்கள் எதையும் செய்ய விடாமலும் நன்முறையில் வாழ வேண்டும் என்ற எடுத்துரைத்து வேத நெறிகளை பின்பற்றி வாழாமல் இருந்ததையும் எண்ணி பெருமூச்சு விடுவாங்களாம். நம்ம எப்படிலாம் எல்லாரும் சொன்னாங்க, நம்ம கேட்கல, நம்ம இந்த மாதிரி தவறான வழியில் போய் வாழ்ந்துட்டோம், அப்போ சந்தோஷமாக இருந்தோம், இப்போ நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போவாங்க. நல்ல நூல்களை படுக்கல, புனித நூல்களை எடுத்துரைத்த வாதங்களையும் கருத்துக்களையும் பின்பற்றாமல் விஷ்ணுவையும் வழிபடாமலும் இருந்து விட்டேனே. புராணங்கள் யாவும் கட்டுக்கதைகள் என்று ஏளனமாக செய்து புராணங்களின் மீது விரதங்களையும் பின்பற்றாமல் இருந்தேனே. புராணங்கள் அவங்க சொல்றது பொய் என்று உரைத்தேனே. அமாவாசை தர்ப்பணத்தையும் ஏளனம் செய்து பெற்றோர்களுக்கு நான் எந்தவித தர்ப்பணமும் கொடுக்கலையே. மற்றவர்கள் செய்யும் செயல்களில் இருந்து வந்த நன்மைகளை பாராமல் அவர்கள் செய்த பிழைகளை மட்டும் கண்டு அதை பெரிதுபடுத்தி பெருமைப்பட்டு கொண்டு இருந்தேன் என்றெல்லாம் எண்ணிய வண்ணம் ஓ என கத்திய வண்ணம் ஓலம் விட்டு அழுது கொண்டிருப்பார்கள். தன்னுடைய ஒவ்வொரு தவறுகளையும் செய்த குற்றத்தையும் எண்ணி வருந்தி கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் யம கிங்கர்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு பிழைகளுக்கும் குற்றங்களுக்கும் உரிய தண்டனைகளை அளிப்பது போல எதையும் பேசாமல் வரமாட்டாயா என்று தங்களுடைய கரங்களில் இருக்கும் ஆயுதங்களை கொண்டு பல விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து அழைத்து செல்வார்களாம். பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் யமலோகத்தை அடைய எத்தனை காலங்கள் ஆகும் என கருடன் திருமாலிடம் கேட்டார். கருடா, யமலோகத்திற்கு செல்லக்கூடிய பயணம் என்பதை நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அளவுகளை பொறுத்தே அமையக்கூடியதாகும். ஒருவர் நன்மைகளை அதிகமாக செய்திருப்பார் எனில் அவர் விரைவாகவே யமலோகத்தை அடைந்து விடுவார். நற்பலனை விட தீய பலன்களை அதிகமாக செய்திருப்பார் எனில் அவர் யமலோகத்தில் அடைய 1 வருட காலம் ஆகும். அதாவது 12 மாதங்கள் பயணம் செய்து யமலோகத்தை அடைவார்கள். சரீரம் பெற்று பிறப்பதற்கு அரிய பிறப்பான மானிட பிறப்பெடுத்து மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் உடலில் இருந்து உயிர் நீங்கிய பின்பு அவர்களுக்கு உறவாக இருந்தவர்கள் மாதந்தோறும் வைக்கக்கூடிய பிண்ட சோறுதான் யமலோக பயணம் மேற்கொள்ளும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன்களுக்கு உணவாக அமையக்கூடியது என்று ஸ்ரீ நாராயணன் சொல்கிறாரு கருடருக்கு. அதாவது நம்ம இறந்தவங்க அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் இவங்களுக்கெல்லாம் எப்பவுமே அவங்களுக்கு செய்கிற கடமைகளை பிள்ளைகள் செய்யணும். அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைக்கிறது எள்ளும் தண்ணியும் தெளிக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. எள்ளும் தண்ணியும் வச்சு அவங்களுக்கு திதி கொடுக்கறதுனால
அவங்க வைக்கிற அந்த பிண்டம் தான் அவங்களுக்கு உணவே. அதை சாப்பிட்டுட்டு அவங்க 1 வருட காலம் அந்த மாதிரி போகணும்னா, மாதம் மாதம் வரும் அமாவாசை அவங்க திதி நாள், இறந்தவர்கள் திதி நாள் பார்த்து கண்டிப்பாக திதி கொடுக்கணும். அப்படி அவங்க எதுவுமே செய்யாமல், பெற்றவங்களுக்கு மாமனார் மாமியாருக்கும் எதுவுமே செய்யாமல் விட்டுட்டாங்கன்னா, அவங்களோட சாபம். அவங்க என்ன செய்வாங்க, அந்த பசியும் தண்ணியும் கிடைக்காம அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு வெப்பமான இதில் யமலோகத்தை அவங்க கிங்கர்கள் அடித்து எடுத்து கொண்டு போகும் பொழுது அவங்களுக்கு தண்ணி தவிக்கும். ஸோ அவங்க போகிற பாதை கரடு முரடாக இருக்கும், வெப்பம் இருக்கும், நெருப்பு ஒரு பக்கம் இருக்கும். பயங்கரமான அந்த சூழ்நிலையை அவங்களுக்கு அந்த தவிக்கிற வாய்க்கு தண்ணியும் உணவும் கிடைக்கலன்னா, பெற்ற பிள்ளை கூட பாராமல் அவங்க சபிப்பாங்களாம். அந்த சபிக்கிறதுனால தான் சில குடும்பங்களில் பார்த்தா கஷ்டங்கள். என்ன நீங்கள் தெய்வ வழிபாடு மேற்கொண்டாலும், பெற்ற தாய்க்கும் பெற்ற தந்தைக்கும் மாமனார் மாமியாருக்கும் நீங்கள் திதி கொடுக்கலனா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யவில்லை என்றால், அவங்களோட சாபத்தால் உங்கள் குடும்பம் கஷ்டத்திலே அனுபவிக்கும். நிறைய தடங்கள் ஏற்படும். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய தடங்கள் ஏற்படும். அந்த தடங்களை நீக்க தான் இந்த மாதிரி இறந்தவர்கள் மனம் குளிர திதி கொடுக்கறது, தான தர்மங்கள் கொடுக்கறது என்று சொல்லப்படுகிறது. இதை ஸ்ரீ நாராயண அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. அரிதினும் அரிதே மானிடராய் பிறத்தல் அரிதே என்பது போல, பிறப்பதற்கு அரிதான பிறவி எடுத்து நல்வழியில் பல இருந்தும் பொருள் தேட நல்வழி இல்லாத வழிமுறைகளின் மூலம் பொருள் ஈட்டினாயே, உதவி என்று கேட்டு வந்தவர்களை அவமானம் செய்து புறக்கணித்தாயே, உன் உடன் பிறப்புகளுக்கு தர வேண்டிய சொத்துக்களையும் பொருட்களையும் தராமல் அவர்களை ஏமாற்றி பறித்து கொண்டாயே, போற்றி வணங்க வேண்டிய பெண்களை போதை பொருட்களாக எண்ணி அவர்களின் கற்பை சூறையாடி அதர்மம் செய்தாயே என யம தர்மர்கள் அவர்களை அதட்டி கொண்டே அடித்து கொண்டே அழைத்து செல்வார்கள். மேலும் சொல்வதற்கு முடியாத பல செயல்களை செய்து யம லோகத்திற்கு பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது அழுது கொண்டு இருந்தால் மட்டும் நீ செய்த செயல்களில் இருந்து தப்பித்து விடுவாயோ, புலம்பாமல் வருகிறாயா இல்லையா என்று அவர்களின் பாவங்களை எடுத்துரைத்து கண்டித்து யம தர்மர்கள் அவர்களை அதட்டியும் பல இன்னல்களை கொடுத்தும் தண்டித்தும் அழைத்து செல்வார்களாம். யமலோகம் செல்லும் பயணங்கள் யாவும் புலம்பல்களும் துன்பங்களும் நிறைந்த இடமாகத்தான் இருக்கும். பயணங்களை மேற்கொள்ளும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன்கள் யாவும் யம தூதர்கள் கையில் துன்புறும் நிலையிலேயே இருப்பார்கள். பூமியில மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தனக்கு தன்னை சார்ந்து இருப்பவர்களின் சுகமளிக்கும் விதத்தில் அவர்களுக்கு வேண்டியவற்றை மற்றும் செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் மனிதன் மற்றவர்க்கு கொடுத்தலை செய்வதில் எந்தவிதம் தயக்கமும் கொள்வதில்லை. தர்ம வழியில் செல்லாமல் அதர்ம வழியில் தொடர்ந்து செய்து நீதி நெறிகளுக்கு புறம்பாக செயல்படுவதால் மட்டுமே யமலோக பயணம் என்பது மிகவும் அச்சம் மிகுந்த இல்லல்கள் நிறைந்த இருக்கும் ஒரு பயணமாகவே அமைந்திருக்கும். உயிரானதே யம தூதர்களுடன் செல்லும் பொழுது பல இன்னல்கள் நிறைந்திருக்கக்கூடிய வழிகளில் செல்ல துவங்கும். அதாவது காண்பதற்கே கொடூரமான தோற்றம் கொண்ட கொடிய புலிகள் சிங்கம் நிறைந்த வழியில் கூட்டிகிட்டு போவாங்களாம். கொடிய மிருகங்கள் நிறைந்த அந்த இடத்திலேயே யமகிங்கர்கள் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனை தங்க வைப்பார்கள். மிருகங்களின் விழிகள் சிகப்பு நிறங்களிலும் அதை காணும் போதே நமக்கு பயத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்குமா. மிருகங்களின் உருமல் யாவும் குலை நடுங்க வைக்கும் அளவில் இருந்து கொண்டே இருக்கும். நாம் செய்த செயல்களின் நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அதன் கண்களில் உள்ள பார்வையில் சில மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள நேரிடும். பூலோகத்தில் ஜீவன் இறந்த 28ஆம் நாளில் அந்த ஜீவன் ஈன்ற புதல்வர்களால் இடப்பட்ட பிண்டத்தை அவ்விடத்தில் இருந்த வண்ணமாகவே உண்ணுவார்களாம். பின்பு அங்கிருந்து பயணத்தை மேற்கொள்வார்களாம். அங்கிருந்து பயணம் செய்து யாமியம் என்ற நகரத்திற்கு ஜீவன் இறந்த 30வது தினத்தில் அடைவார்கள்.
அந்த யாமியம் என்ற நகரத்தில் கணக்கில் அடங்காத வண்ணம் ஏராளமான பிரேத ஜீவன்கள் கூட்டம் கூட்டமாக தங்கியிருக்கும். அந்த நகரத்தை மூதாத்தியர் வசிக்கும் நகரம் என்றும் சொல்லலாம். அந்த நகரத்தில் சொற்ப காலங்கள் மட்டுமே அந்த பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் தங்கியிருக்கும். பிறகு 2வது மாதத்தில், அதாவது 2வது மாத சீராப்தத்தின் போது தனக்கான பூமிக்கு வைக்கப்படுகின்ற 2வது மாசிக பிண்டத்தை உண்பார்கள். தனக்காக உணவை உண்ட பின்பு ஜீவனானது பயணத்தை யம தூதர்களுடன் மேற்கொள்ள துவங்குமா. யம தூதர்கள் இரவு பகல் என்று பாராமல் அந்த ஜீவனை பருக்கை கற்கள் நிறைந்த அடர்ந்த முட்கள் நிறைந்திருக்கக்கூடிய காட்டுக்கு இழுத்துச் செல்வார்கள். அந்த காட்டு வழியிலே யமகிங்கர்களால் வழி எங்கும் பலவித கொடுமைகளும் இன்னல்களையும் அனுபவித்த வண்ணமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பார்களாம். பயணங்களை மேற்கொள்ளாமல் ஏதாவது தடைகளை செய்ய முற்பட்டால் யமகிங்கர்கள் சாட்டையால் அடித்து தடையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனை இழுத்துச் செல்வார்களாம். பலவிதமான கொடுமைகளையும் இன்னல்களையும் அனுபவித்த பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன் சங்கமம் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய சௌரி என்னும் நகரத்தை அடையுமா. அந்த நகரத்தில் இருந்த வண்ணமாக 3வது மாதம் இடக்கூடிய பிண்டத்தை ஏற்று தனது பயணத்தை மீண்டும் தொடரும். இவ்விதமாக பயணங்களை மேற்கொண்டு 4வது 5வது மற்றும் 6வது மாதத்தில் மாசிக பிண்டத்தை உண்ட வண்ணமாக வைதரணி எனப்படும் துர்நாற்றம் நிறைந்த நதியை அடைவார்களாம். அந்த நதியை கடந்து செல்வது என்பது எளிதல்ல. பூமியில் வாழ்கின்ற காலத்தில் கோதானம் செய்பவர்களுக்கு மட்டுமே வைதரணி என்னும் நதியை எளிதில் கடக்க முடியும். கோதானம் செய்தவர்களுக்கு அந்த பசுவின் வாளானது கயிறு போல் வைதரணி நதியில் தெரியுமா. அதை பற்றி கொள்வதன் மூலம் நொடி பொழுதின் இன்னல்கள் மிகுந்த துர்நாற்றம் கொண்ட வைதரணி நதியை கடந்து அக்கரையில் வீசி எறியப்படுவார்கள். கோதானம் செய்யாதவர்கள் அந்த நதிக்கரையை கடக்க முடியாமல் வழிகள் எதுவும் தெரியாமல் அதே நதியில் விழ வேண்டியதுதான். வைதரணி நதியானது இரத்தம், உடலில் இருந்து வெளிப்படும் சீல், காது, குறும்பை, சிறுநீர், வியர்வை இவற்றால் உருவாகியதாகும். இதில் அட்டைகளும் விஷம் நிறைந்த பூச்சிகளும் பூரான்கள் என ஏராளமானவை நிறைந்திருக்கும். பகுத்தறிவும் தன்மை கொண்ட இறந்த அனைத்து உயிர்களுமே வைதரணி நதியை கடந்தாக வேண்டியிருக்கும். ஒருவேளை இறந்தவர் கோதானம் செய்ய தவறினால் அவருடைய புதல்வர்களாக இருந்தவர்கள் இறந்தவர்களின் பொருட்டு கோதானம் செய்ய வேண்டும். இறந்த உயிரானது வைதரணி நதியை கடந்து செல்லக்கூடிய ஒரு உபாயம் கோதானம் ஆகும். இல்லாவிடில் நெடுங்காலம் அந்த நதிக்கரையில் மூழ்கி தவிப்பதை தவிர வேறு வழியே கிடையாதாம். நதிக்கரையை கடந்து செல்கின்ற ஜீவனாவது யமதர்மனின் சகோதரனாகிய விசித்திரன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நகரத்தை அடைந்து அங்கே தங்குவார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனாவது தன்னுடைய 7வது மாசிக பிண்டத்தை எடுத்து உண்ண முடியாமல் துன்பப்படுவார்களாம். காரணம் என்னவென்றால் அதன் வழியில் எதிர்ப்படும் சில பிசாசுகள் மாசிக பிண்டத்தை தட்டி பறித்து கொள்வார்களாம். வாழ்கின்ற காலத்தில் தான தர்மங்களை குறைவில்லாமல் மற்றவருக்கு உணவளித்து அன்னதானம் செய்தவர் மட்டுமே இறந்த பின்பு தனக்காக பலன்களை அனுபவிக்க முடியும். அவ்வாறில்லாமல் குற்றங்களும் பாவ செயல்களும் செய்தவர்களுக்கு அவர்களின் புத்திரர்களால் அளிக்கப்படும் பிண்ட உணவை உண்ண முடியாமல் மிகவும் வருத்தம் அடையக்கூடிய நிலைக்கு ஆளாவார்கள். யமலோகத்தை நோக்கி பயணம் செய்கின்ற உயிரானது தான் இறந்த 7வது மாதத்துல கோதானம் செய்திருந்தால் பாதி தூரம் அடைந்திருக்கும் 8வது மாதத்தில் பக்குவ பதம் என்கின்ற நகரத்தை
அடைந்ததும் மாசிக பிண்டத்தை அந்த ஜீவன் ஏற்றுக்கொள்கின்றது. பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு தனது பயணத்தை மேற்கொள்ள துவங்குகின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நகரத்தை அடைய துவங்குகின்றது. அதாவது 9வது மாதத்தில் துக்கதம் என்ற நகரத்தை அடைந்து மாசிக பிண்டத்தை ஏற்றுக்கொள்கிறது. இதே போன்று 10வது மாதத்தில் நாதா கிராந்தம் என்னும் நகரத்தை அடைந்து 10வது மாதத்திற்கான மாசிக பிண்டத்தை ஏற்கும். இந்த நகரத்துல கோதானம் செய்யாமல் இறந்த ஜீவன்களும் அல்லது அவர்களுடைய கோதானம் செய்யப்படாத ஜீவன்களும் இவ்விடத்துல ஆவி வடிவங்களாக அலைந்து கொண்டே இருக்கும். அந்த பகுதியை ஆவிகளின் ஓலத்தால் நிரம்பி காணப்படும். அங்கு செல்கின்ற ஜீவனானது அதப்தம் என்கின்ற நகரத்தில் தங்கியிருக்கும் பொழுது தனக்காக வைக்கப்படுகின்ற 11வது மாத மாசிக பிண்டத்தை ஏற்றுக்கொள்கிறது. அங்கிருந்து மீண்டும் தனது பயணத்தை துவங்கும் பிண்ட சரீரம் பெற்ற ஜீவனாவது தாங்க முடியாத அளவில் முழுவதுமாக குளிர் நிரம்பி இருக்கக்கூடிய சீதாபுரம் என்னும் நகரத்தை அடைய துவங்குகிறது. அந்த நகரத்தில் தங்கியிருக்கும் பொழுது 12வது மாதத்திற்கான பிண்டத்தை ஏற்று உண்கின்றது. மனித உடலில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கம்பளி படுக்கை தானம் செய்யாதவர்கள் அந்த குளிரானது மிகவும் வாட்டி புரட்டி போடும் அளவில் இருக்கும். அதையும் கடந்து தங்களது பயணத்தை பிண்ட சரீரம் பெற்ற ஜீவன்கள் மேற்கொண்டு யமலோகம் சென்று அடைவார்கள். யமலோகத்தை அடைந்த உயிரினங்களின் பாவ புண்ணிய விவரங்களை எடுத்துரைக்கும் விதத்தில் 12 சிரவணங்கள் யமதர்மனின் அருகில் இருப்பார்களாம். மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது சிரவணர்களை பூஜித்து வணங்கி வந்தால் அவர்களுடைய உயிரானது யமலோகத்திற்கு செல்லும் பொழுது அந்த உயிரால் செய்யப்பட்டிருந்த புண்ணியங்கள் மட்டுமே முதலை எடுத்து சொல்வாங்களாம். அவர்களுக்கு அது உதவிகரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு கருடனின் கேள்விக்கு ஸ்ரீ நாராயணன் பதில் சொன்னார். கருடனுக்கு யமலோகத்தில் எப்படிப்பட்ட துன்பங்கள் நிறைந்திருக்கும் என்பதை மிக தெளிவா கருடனும் அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஸ்ரீ நாராயணன் சொல்வதில் கருட புராணத்தில் அத்தனையும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதனால் கருட புராணம் படிப்பதனால் சிறப்பு மட்டும் இல்லை, அதன் பயனும் உங்களுக்கு கேட்பதனாலும் படிப்பதனாலும் கண்டிப்பாக கிடைக்கும். மனிதராக பிறந்த அனைவரும் நிச்சயமாக கருட புராணம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு மிக்க பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.